சினிமாவை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி தனது படங்களில் சமூக அவலங்களை தோலுரித்து காட்டி சமூக நீதியை பிரச்சாரம் செய்து வருபவர்தான் இயக்குனர் ப. ரஞ்சித். சென்னையின் ஒரு பகுதி மக்களை ரவுடிகளாகவும் வன்முறையாளர்களாகவும் காட்டிய படங்களே இங்கு அதிகம். அந்த பொய் பிம்பத்தை எல்லாம் தவிடு பொடியாக்கியது ப. ரஞ்சித்தின் முதல் படைப்பான அட்டகத்தி. வட சென்னை மக்களின் கொண்டாட்டத்தையும் வாழ்வியலையும் இப்படத்தில் தெளிவாக பேசியிருந்தார் ரஞ்சித். அட்டகத்தி படத்தில் கவனிக்கப்படாத ப. ரஞ்சித்தின் அரசியல் மெட்ராஸ் படத்தில் அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்யப்பட்டிருந்தது. சென்னையின் பூர்வக்குடி மக்களின் வாழ்வியலை பதிவு செய்த இப்படத்தின் முழு கதையும் ஒரு சுவரை பின்பற்றியே இருந்தது. ஆனாலும் அதிகார போதை, பொட்டில் அடிக்கும் அரசியல் வசனங்கள், அரசியல்வாதிகளின் தனிப்பட்ட பதவி வெறிக்காக பலியாகும் விளிம்பு நிலை மக்கள் என மெட்ராஸ் படத்தில் ப. ரஞ்சித் பேசிய அரசியல் ஏராளம். இந்த படத்திற்கு பின்னர் தான் ப. ரஞ்சித்தின் திரையுலக பயணம் அடுத்த கட்டத்திற்கு சென்றது. ரஜினியுடன் கைகோர்த்த ப. ரஞ்சித் சூப்பர் ஸ்டார் ரஜினியின் கதாபாத்திரத்திற்கு கபாலி என பெயர் சூட்டி அதையே டைட்டிலாக வைத்து தமிழ் சினிமாவில் காலம் காலமாக வில்லன்களுக்கு கபாலி என்று பெயர் சூட்டப்பட்டு வந்த அரசியலை உடைத்தெறிந்தார். உனக்கு நான் கோட்டு சூட்டு போடுறது பிரச்சனைனா நான் கோட்டு சூட்டு போடுவேண்டா, கால் மேல் கால் போடுவேண்டா என கபாலியில் ரஜினி பேசியது வெறும் வசனமல்ல. காலம் காலமாக இந்த சமூகத்தில் ஒடுக்கப்பட்டு வருபவரில் ஆதங்கமும் அரசீற்றமே. அதுவரை ப. ரஞ்சித் படங்கள் பேசிய அரசியலை மௌனமாக வேடிக்கை பார்த்த ஆதிக்கவாதிகளுக்கு சூப்பர் ஸ்டாரை வைத்து திரையில் அரசியல் பேசியது கிளியை ஏற்படுத்தியது. அந்த சமயம் ரஞ்சித் மீது கடுமையான விமர்சனங்கள் விழுந்த போதும் அதையெல்லாம் புறந்தள்ளி ரஜினி ப. ரஞ்சித் கூட்டணி காலாவிலும் இணைந்தது. ஓப்பனிங்கிலேயே சூப்பர் ஸ்டாரை டக் அவுட் ஆக்கி இதுவும் ப. ரஞ்சித்தின் படம்தான் என்பதை துவக்கத்திலேயே பார்வையாளர்களுக்கு உணர்த்திவிட்டார் ப. ரஞ்சித். நிலம் எங்கள் உரிமை என்ற பிரச்சாரத்துடன் வெளியான இப்படத்தில் ரஞ்சித்தின் திரை அரசியல் அடுத்த கட்டத்திற்கு சென்றது என்றுதான் சொல்ல வேண்டும். வில்லனை வெள்ளை உடையில் வலம் வர வைத்து ஹீரோவுக்கு படம் முழுக்க கருப்பு உடையும் ஒத்த தல ராவணன் என ரஜினிக்கு ஹீரோயிசப் பாடலும் தமிழ் சினிமாவுக்கே புதுசாக இருந்தது. இது தவிர காலில் விழுந்து பழகக்கூடாது, கை கொடுத்து தான் பழகணும் போன்ற படம் நெடுகிலும் கைத்தட்டல்கள் வாங்கிய வசனங்கள் பார்வையாளர்களை யோசிக்க வைத்தது. குறிப்பாக காலா படத்தில் ஒரு சீனில் ஆடை அவிழ்க்கப்பட்டு ஒரு பெண்ணை அரை நிர்வாணமாக்கி அடக்க நினைக்கிறான் வில்லன். அவள் தன் மானம் காக்க அவிழ்க்கப்பட்ட தனது ஆடையைத்தான் எடுப்பாள் என பார்வையாளர்கள் நினைத்த நிலையில் அவளை லத்தியை எடுக்க வைத்து உரிமைக்காக போராட வைத்தார் ப. ரஞ்சித். பெண்களுக்கு கற்பும் மானமும் மட்டுமே முக்கியம் என்று தமிழ் சினிமா கற்பித்து வந்த அத்தனை போலி பிம்பத்தையும் காலா படத்தின் இந்த ஒரு சீன் அடித்து நொறுக்கியது. இதனை அடுத்து சென்னை பின்னணியில் உருவான சார்பட்டா பரம்பரை படத்தில் 80களில் தமிழ்நாட்டின் இரு பிரதான கட்சிகளுடன் மக்கள் எப்படி ஒன்றிணைந்து இருந்தனர் என்பதை குறித்து அப்படியே படமாக்கியிருந்தார் ரஞ்சித். அதனைத் தொடர்ந்து நட்சத்திரம் நகருது படத்தில் சமகால காதலை பேசியிருந்தார். இயக்கத்தோடு மட்டுமல்லாமல் தயாரிப்பு, மார்கழியில் மங்கள இசை, மேடைகளில் அரசியல் என ப. ரஞ்சித்தின் பயணம் நீண்டு கொண்டே இருக்கிறது. தற்போது விக்ரமை வைத்து இந்திய சினிமாவை திரும்பி பார்க்க வைக்கும் அளவிற்கு தங்களான இயக்கி வரும் ப. ரஞ்சித் அடுத்ததாக பாலிவுட்டிலும் தடம் பதிக்க உள்ளதாக கூறப்படுகிறது. அங்கும் திரையில் அவர் பேசப்போகும் அரசியல் பார்வையாளர்கள் மத்தியில் ஆரோக்கியமான விவாதத்தை உண்டாக்கட்டும் என எதிர்பார்க்கலாம்.